ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பன் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாய் வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், நம் ஜெபத்துக்கு பதிலை தருகிற தேவனாயிருக்கிறார். ஆமாங்க, நீங்க ஒரு வேளை சொல்லலாம், அநேக தடவை நான் ஜெபித்திருக்கிறேன், ஆனால் என் ஜெபத்துக்கு பதிலே கிடைக்கல. நான் என்னமோ செய்ய நினைக்கிறேன், ஆனால் என் ஜெபத்துக்கு ஒரு பதில் கிடைக்கவில்லை என்று. ஆமாங்க, இந்த காலை நேரத்தில் வேதத்திலிருந்து வசனத்தை நாம் தியானிக்கலாமா? பாருங்க, யோவான் 16வது அதிகாரம் அதில் 24வது வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, இதுவரையில என் நாமத்துல நீங்க ஒண்ணுமே கேட்கல, அப்போ என் நாமத்துல நீங்க கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கும் பொழுது அநேக நேரத்துல நாம் என்ன செய்கிறோம் என்றால், இயேசுவின் நாமத்தை வைத்து நான் ஜெபிப்பதில்லை. ஆனால் பாருங்க, இயேசு சொன்னார், என் நாமத்திலே நீங்க கேட்கணும், என் நாமத்தினாலே நீங்கள் கேட்கும் பொழுது அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று. இன்றைக்கு அந்த நாமத்திலே வல்லமை இருக்கிறது, இன்றைக்கு அந்த நாமத்திலே அதிகாரம் இருக்கிறது. அநேக நேரம் நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் இயேசுவின் நாமத்தை வைத்து நாம் ஜெபிப்பதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொல்லியிருக்கிறார், என் நாமத்தை வைத்து நீங்க கேளுங்கள், என்னுடைய நாமத்தை நீங்க சொல்லி ஜெபிங்கள், அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று. அந்த நாமம் அற்புதம் உள்ள நாமம், அந்த நாமம் அதிசயம் செய்யும் நாமம். இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம், எல்லா நாமத்திற்கும் அதிகாரம் பெற்ற ஒரு நாமம் தான் இயேசுவின் நாமம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த நாமத்தை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். அந்த நாமத்தை வைத்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். பாருங்க, யோவானும் பேதுருவும் என்ன செய்கிறார்கள், அந்த ஆலயத்துக்கு போறார். அப்போ அந்த ஆலயத்துக்கு போகும் பொழுது அங்கே ஒரு நடக்க முடியாத ஒரு நபர், ஒரு லேம், ஒரு முடக்கப்பட்ட ஒரு நபர் அந்த இடத்துல இருக்கிறார். அப்பொழுது அவர் பேதுருவிடத்துல காசை கேட்கும் பொழுது அந்த இடத்துல பேதுரு சொல்லுகிறார், ஐ டோன்ட் ஹாவ் கோல்டு, என் இடத்துல பொண்ணும் இல்லை பணமும் இல்லை, ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அவன் எழுந்து நடந்தான் என்று வேதம் சொல்லப்படுகிறது. பாருங்க, பேதுரு வெறுமையாய் சொல்லியிருக்கலாம், எழுந்து நட அப்படின்னு சொல்லி, ஆனால் பேதுரு அப்படி சொல்லவில்லை. பேதுரு சொன்னார், இயேசுவின் நாமத்தினாலே என்றால் பேதுருவுக்கு தெரியும் அந்த நாமத்திலே அதிசயம் நடக்கும், அந்த நாமத்திலே அற்புதம் நடக்கும், அந்த நாமத்திலே ஒரு வல்லமை இருக்கிறது என்று பேதுருவுக்கு தெரியும். அதனால்தான் பேதுரு சொன்னார், இயேசுவின் நாமத்தினாலே எழுந்த நட என்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு அந்த நாமத்தை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். அந்த நாமத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிசாசுகள் ஓடும். அந்த நாமத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் மறைந்து போகும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, வானத்திலும் பூமியிலும் இந்த நாமத்தை தவிர, இந்த இயேசுவின் நாமத்தை தவிர வல்லமையான நாமம் வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கு இந்த நாமத்தை வைத்து ஜெபிங்க, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார், உங்க ஜெபத்துக்கு ஒரு பதிலை தருவார். God bless you.